சும்மா ஒரு வீக்கெண்ட் லைவ் அதாவது லெட்ஸ் டாக் அபௌட் அஸ் அப்படிங்கிறது மாரி. அதாவது நம்மள பத்தி பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த லைவோட ஒரு என்ன சொல்றது? நம்மள பத்தி தான் பேசணும். கண்டிப்பா, நிச்சயமா இப்பதான் பேசணும். நம்மனா நீங்க, நானு எல்லாரும். ஒரு மனிதனா பிறந்த எல்லாருமே. நடக்கிற சூழல் அதாவது முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்ப கார்த்திகை தீபம் முடிஞ்சது. நாடு எங்க போயிட்டுருக்கு? என்ன நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஒரு தென் பாண்டிச்சி மயிலே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ம்ஹ்ம். ஹாய் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம். மணி இங்க 6:15 ஊர்ல வந்து 6:45 7:45 ஆயிருக்கும். ஊர்ல இந்தியால. ஹாய் வணக்கம். யாரையோ பார்த்துட்டு பார்த்துட்டு ஓட்டுறீங்க. யாருன்னு தான் தெரியல. ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன லைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் எத பத்தி பேசுறது அப்படின்னா, நம்மள பத்தி தான் பேசணும். நீங்க, நானு, அவன், இவன் அப்படின்ட்டு நம்ம நம்ம கூட சக மனிதர்கள பத்தி தான் நம்ம பேசணும். அந்த மனிதன் வந்து கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இருக்கலாம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், ஜூ என்ன மதத்த சார்ந்தவனாகவும் இருக்கலாம். ஆனா வந்து நம்ம ஒரு மனிதன மனிதனா தான் பார்க்கணும். அததான் நம்மளுடைய நம்ம மதம் மட்டுமல்ல, எல்லா மதங்களும் அத தான் சொல்லுது. ஒரே இறைவன், அன்பு மட்டும் தான் எல்லா மார்க்கமும் சொல்லுது இல்லையா? ஆனா அந்த அன்பு எங்க போயிடுச்சு இப்போ? நாட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது, நம்மள வந்து முட்டாள்கள்னு நெனச்சுக்கிட்டு ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு 1% கூட இருக்க மாட்டாங்க அந்த குரூப்பு. அவங்க வந்து நம்மள இந்த ஒரு இத்தன ஒரு மிச்சம் 99% மக்கள வந்து முட்டாள்ன்னு நெனச்சுக்கிட்டு, அ அதிகாரத்த கையில வச்சுக்கிட்டு அவங்க என்ன வேணாலும் பண்றாங்க, பேசுறாங்க. இதெல்லாம் வந்து கேலி கூத்தா இருக்குது. ம். எங்க போயிட்டுருக்கு நாடு அப்படின்னு தான் தெரியவே இல்ல. எல்லாமே ஒரு போலி எண்ணிக்கை தான். எங்க திரும்பினாலும் ஒரு போலியான எண்ணிக்கை. இந்த இது போலி வாக்காளர், போலி அடையாள அட்டை எல்லாமே போலி தான். டூப்ளிகேட் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நாடு நாசமா போயிட்டு இருக்குது. இவ்வளவு படிச்சு, இவ்வளோ ம எ கல்வியறிவு பெற்ற நம்மலாம் கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி குரூப் கையில ஆட்சிய குடுத்துட்டு, "இவன் படிச்சானா? படிக்கலையா? அவனுக்கு உண்மையிலுமே ஆட்சி பண்ண தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு கூட தெரியாம, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓட்ட போட்டு இவைங்கள பாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டோம். அவைங்க நாட்ட குட்டி சுவரா ஆக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா வந்து பெருசா என்ன சொல்றது? அதான் அதிகாரம் கையில இருக்கும் பொழுது, அந்த மீடியா கீடியா எல்லாத்தையும் கையில வாங்கி வச்சுக்கிட்டு, அப்பா எல்லாம் நம்ம இந்த காச குடுத்துட்டா எல்லாமே, அவரு தான்ப்பா, அவரு தான் நெட்டி நிமித்துறாரு எல்லாத்தையும், அப்படிங்கிற மாரியான ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணிடுறாய்ங்க. ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறதுனால, எல்லாரும் வந்து அத நம்பிர்றாங்க. படிப்பறிவு இல்லாத மக்களும் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம நாட்ல. அவங்கலாம் வந்து அத நம்பிர்றாங்க ரொம்ப சுலபமா. எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்திலேயே வந்து ஒரு நல்லா படிச்சவங்க தான். என் உறவினர் தான். நல்லா படிச்சவங்க. என்னை விட வயசானவங்க. ஆனா வந்து, "அடடா! அவரு வந்ததுக்கு பின்னாடி தான் நாடு நாடா இருக்கு" அப்படின்றாங்க. ஏய் என்ன எனக்கு வந்து சிரிப்பு வருது. என்ன சொல்றீங்க? எந்த எந்த இதுல சொல்றீங்க? ஏன் இவ்வளோ தூரம் எதுக்கு போனீங்க? என் மனைவியே அப்படித்தான். "இல்ல, இல்ல. அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மலாம் வெளியில தெரியிறோம்." வர்றதுக்கு முன்னாடியே இந்தியன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் மறந்துட்டாய்ங்க. ம்.
அரசியல் பத்தி பேசினா சேனல் கிழிஞ்சிட்டு போயிரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் எதுவும் பேசுறதில்ல. ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்க்கும்போது அப்படியே என்ன என்ன சொல்றது? ஒண்ணும் முடியல. என்னடா நம்மள நம்மள நம்மனா என்னையும் சேர்த்து. "என்னடா அவன் என்னைய முட்டாள்ன்னு நெனச்சுட்டு இருக்கானுங்களாடா இவனுங்க" அப்படின்ட்டு. ஏங்க இத்தன வருஷமா ஒரு இடத்துல எங்க எங்க தெருவுல வந்து இஸ்லாம் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க பண்டிகைய அவங்க பாட்டுக்கு கொண்டாடுவாங்க. நாங்க எங்க பண்டிகை கொண்டாடுவோம். அவங்க பிரியாணி குடுப்பாங்க. நாங்க எங்களுடைய நான் குடுப்பேன். நானும் குடுத்துருக்கேன். அவங்களும் குடுத்துருக்காங்க. அவங்க வீட்ல போய் சாப்ட்டுருக்கேன். நாங்க இன்னைய வரைக்கும் இணக்கமாக இத்தனைக்கும் இந்த மாமன், மச்சான்னு கூப்பிடுவாய்ங்க. மாப்பிள அப்படின்னு கூப்பிடுவாங்க. பொண்ணு அதுதான் குடுத்து எடுக்கலையே தவிர, மத்தபடி தலைமுறை தலைமுறையா நாங்கலாம் வந்து அவ்ளோ இணக்கமா இருக்கிறோம். அந்த இதுல வந்துட்டு அது இது வந்து இத்தன வருஷமா ஒரு நடைமுறை இருக்கு. அப்படிங்கும்போது, அத நடுவுல ஒரு சிலர் வந்து தங்களுடைய ஆட்சி அதிகாரத்த காப்பாத்தணும். நம்ம எங்கிருந்தோ யாரோ ஒருத்தங்க சொல்ட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, தேன்கூட்ல வந்து கல்ல விட்டு எறியுற மாரி ஒரு சில்லற வேலைலாம் செய்றது. அது அது அதாவது நமக்குள்ளாரயே இருந்துகிட்டு அத பண்றது தான் அது ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது அத பண்றது ஒரு 10 பேர் தான். ஆனா அத சுத்தி நின்னு பல லட்சம் பேரு கைகட்டி அமைதியா இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு. அ ஜீரணிக்க முடியல. அதாவது அத ஏத்துக்கவே முடியல. என்னடா இவனுங்க ஒரு 10 பேரு, நம்ம இத்தன பேர் இருக்கிறோமே, ஏறி அடிச்சா என்ன பண்ணுவானுங்க? எதுக்குடா வர்றீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? இவ்வளவு நாள் இப்படித்தானே இருக்குது. அது அப்படியே இருந்துட்டு போட்டும். நீ என்ன கேட்கறது? நானே வந்து அத பத்தி கவலைப்படல. நீ என்ன வந்து கேட்கிற? அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்கு. ஆனா யாரும் கேட்காம எல்லாருக்கும் வேலை இருக்கு இல்லையா? ஏன்னா நம்மள அப்படி வச்சிருக்காய்ங்க. நம்மள வேற வேற ஒரு பணியில நம்மள வந்து நம்ம ஒரு பிஸி ஆக்கி வச்சிருக்காய்ங்க. வேற எதுல டைவர்ட் பண்ணி விட்டுறது. அப்புறம் வந்து நம்ம அதையும் மீறி நம்ம ஏதாவது ஒரு கேட்டோம்னு வைங்களேன், நம்ம நம்ம மேல ஏதாவது பழி சுமத்துறது. நீ அந்த அவன், நீ இவன். அதனால தான் இப்படி பேசுற, அப்படி பேசுற அப்படிங்கிற மாரி ஏதாவது போட்டு கடைசியில நம்மள வந்து பலிகடா ஆக்கிர்றது. அதனால தான் எவனும் கேட்கவும் மாட்டேங்கிறாய்ங்க. அம் அப்படியே போயிட்டுருக்கு. இதெல்லாம் மாறணும். கண்டிப்பா மாறுனா தான் வந்து ஒரு முன்னேற்ற பாதையில உண்மையிலுமே ஒரு இந்தியா வந்து வளர்ச்சி அடையும். ஏன்னா 8 ட்ரில்லியன் அ ஜிடிபில இருந்த இந்தியாவோட ஜிடிபி ரேட் இன்னைக்கு வந்து 4 ட்ரில்லியனுக்கு வந்திருக்கு அப்படின்னா பாத்துக்கங்க. இது வளர்ச்சியா? 8லேருந்து 4க்கு வர்றது வளர்ச்சியா? இத கேட்டா நம்மள பைத்தியக்காரம்பாய்ங்க. இல்ல, இல்ல. இந்தியானாவே எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்த முன்னாடி தான் நெட்டி நிமித்துனாரு அப்படின்ட்டு. ஐயோ! போங்கடா டேய்! நம்மட்டலாம் அந்த மாரி பேசாதீங்கடா. ஐயோ! இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா, இந்த உலகம் ஆனா வச்சு செய்யுது. எல்லா உலகமும். நம்மள வச்சு செய்றாய்ங்க. மத்த எல்லா நாடுகளும் சேர்ந்து. ஒருத்தன் மாட்டிக்கினான்டா, ஒண்ணும் தெரியாது அவனுக்கு. அவன வச்சு நம்ம எல்லாத்தையும் செஞ்சிரலாம். அப்படின்ட்டு மத்த உலக நாடுகளும் அப்படித்தான் நெனைக்குது. அப்புறம் உள்ளூர்ல இருக்கிறவைங்க, பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் என்ன ஒரு ரூ. 2000,00,00,000 குடுத்தா கம்முனு இருப்பாய்ங்க. குடுத்துட்டு ஒரு 10,000,00,00,000, 15,000,00,00,000 நம்ம அடிச்சிடலாம். பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிறாய்ங்க. யூஸ் யூஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணிக்கிறாய்ங்க. அது தெரிய மாட்டேங்குது. அப்படியே நான் வந்து வளர்ச்சிக்கு கொண்டு போறேன். இந்தியா வந்து வளர்ச்சியில கொண்டு போய் நட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, இவரு அப்படியே அப்படியே ஒரு 50 இன்ச்சு, 52 இன்ச்சு நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படியே என்னமோ போங்கடா. இது இப்ப எதவோ பேச ஆரம்பிச்சு நம்ம இத பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஏன்னா, நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்ட்டு பாரதி பாடிட்டு போயிட்டார்ல. என்ன பண்றது? அதெல்லாம் நம்ம படிச்சு தொலைச்சதுனால, நமக்கு தாங்க முடியல. என்ன நாடு இப்படி போயிட்டுருக்கு. நம்மளும் ஒரு அ இது மாரி ஆட்டு மந்த கூட்டத்துல ஒரு ஆள் மாரி சுத்திக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாரியான ஒரு இதுதான். எதிர்த்து கேட்கணும், இறங்கி அடிக்கணும்லாம் இருக்குது. ஆனா குடும்பம், பொறுப்பு அது இது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, எதுக்கு நமக்கு இந்த வேலை அப்படின்ட்டு ஒதுங்கி போக வேண்டியதா இருக்கு. இப்படிதான் என்ன மாரி தான் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அதனால தான் அந்த ஆற்றாமைய உள்ள வச்சுக்காம, வெளிய கொட்டிறலாம் அப்படின்னு தான் வந்து கொட்ட வந்தேன். நல்ல வேளை நெறைய பேர் வரல. ஓகே. அதுதான் பேச நெனச்சேன். பேசிட்டேன். சிறப்பு. வேற என்ன? வேற என்ன வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருங்க.
சனி, ஞாயிறு விடுமுறை சிறப்பா குழந்தை குட்டிகளோட கொண்டாடுங்க. ஐ மீன் ம் நேரத்த செலவழிங்கன்னு சொல்லிட்டு லைவ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.